ஜலமோகினி சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சரித்திர நாவல் பகுதி 4. பயங்கர கொள்ளைக்காரன் சித்தி அகமதின் கோட்டை அருகே வந்துவிட்டது ஜலமோகினி. கலங்கினாள் பத்மினி. அடுத்து நிகழப்போவது என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். விஜயதுர்கத்தின் கோட்டை அவள் கண்களுக்கு எதிரே பயங்கரமாக எழுந்து நின்றது. பத்மினி ரகுதேவை பார்க்க எண்ணி அறை கதவை அவள் திறந்ததும் சுட சுட ஆகாரத்தை ஒரு தட்டில் வைத்து கொண்டு ரஜினி உள்ளே நுழைந்தான். அவன் தட்டை கீழே வைக்கும் முன்பாகவே பத்மினி அவனை நோக்கி, உங்கள் எஜமானர் எங்கே என்று கேட்டாள். எஜமான் கப்பலை விட்டு படகில் இறங்கிச் செல்கிறார். இந்த பதில் அவளுக்கு ஆச்சரியத்தை விளைவித்ததென்றால், அவளுடைய இன்னொரு கேள்விக்கு ரஜினி சொன்ன பதில் அதிர்ச்சியை விளைவித்தது. கப்பலை விட்டு எங்கு சென்றார்? சித்தி அகமதின் கப்பலுக்கு. பத்மினி சற்று நேரம் அசந்து உட்கார்ந்து விட்டாள். அம்மா, ஆகாரம் ஆறி போகிறது என்று ஞாபகப்படுத்தினான். அவள் புத்தி ஆகாரத்தில் செல்லவில்லை. ரகுதேவ் எதற்காக சித்தி அகமதின் கப்பலுக்கு போயிருக்கிறான்? ஆகவே அதை பற்றி விசாரித்தறியும் அவசரத்தில் ஆகாரத்தை தொடாமலே அந்த அறையை விட்டு அடுத்த அறைக்கு சென்றாள். அங்கு பீம்சிங் தன்னுடைய உத்தியோக உடுப்புகளை எல்லாம் ஒன்று விடாமல் அணிந்து கொண்டு இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தியையும் கட்டிக்கொண்டு கம்பீரமாக அறையில் அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்தார். நாடக அரசனைப் போலிருந்த அவருடைய வேஷத்தையும் அவரிடம் இருந்த ஆயுதத்தையும் கண்ட பத்மினி சாதாரண நாட்களாயிருந்தால் உறக்க நகைத்திருப்பாள். ஆனால் அந்த சமயத்தில் அவள் உள்ளத்தில் இருந்த ஆயாசம் அந்த மாதிரி நகைச்சுவைக்கு இடம் கொடுக்காது போகவே மிக நிதானமாகவே அவரை பார்த்து கேட்டாள், எங்கே புறப்பட இத்தனை ஏற்பாடு? ஏதோ அவள் அறியாத செய்தியை சொல்வது போல, விஜயதுர்க்கம் வந்துவிட்டது என்று பீம்சிங் அறிவித்தார். சரி, எதனால் என்ன? அதனால் என்னவா? இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதால் அதற்கு தயார் செய்து கொள்ள வேண்டியது தானே. சரி, இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதே ஒழிய இறங்க வேண்டும் என்ற உத்தரவு நமக்கு வரவில்லையே. இறங்குவதற்கு யாரிடம் நாம் உத்தரவு கேட்க வேண்டும்? மிக கேலி குரலில் இந்த கேள்வியை கேட்டார் பீம்சிங். ஏன் அவரிடம்தான்? யார் அந்த அவர்? பீம்சிங்கின் குரலில் வெறுப்பு பலமாக கலந்திருந்தது. யார் நம்மை இதுவரை காப்பாற்றி இருக்கிறாரோ அவர்தான் என்றாள் பத்மினி வேண்டுமென்றே. பீம்சிங்கும் தன் கோபத்தை காட்ட இஷ்டப்பட்டு, அவர் தயவு இனிமேல் எனக்கு தேவையில்லை என்றார். கடல் போர் பீம்சிங்குக்கு பழக்கமில்லாதிருக்கலாம், ஆனால் தரையில் பீம்சிங் ஒரு தளபதி என்பது நினைவிருக்கட்டும் என்று பீம்சிங் சற்று வீம்பாகவே பதில் சொன்னார். அப்படியா? தளபதி அவர்கள் தரையில் இறங்கியதும் என்ன செய்வதாக உத்தேசம் என்று பத்மினி வினவினாள். இறங்கியதும் என்று ஆரம்பித்த பீம்சிங் தான் இறங்கிய பிறகு என்ன செய்வது என்பது புரியாததால் மேலும் வார்த்தைகளை தொடுக்க முடியாமல் மென்று விழுங்கினார். ரகுதேவுக்கும் பத்மினிக்கும் சில நாட்களாக கப்பலில் ஏற்பட்ட உறவை உடைப்பதிலேயே முனைந்து நின்ற பீம்சிங்கின் மனம் வேறு எண்ணங்களில் புக மறுத்தது. அப்படி தடுமாறி நின்ற வேளையில் தரையில் இறங்கியதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் அவர் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆகையால் பத்மினிக்கு பதில் ஏதும் சொல்ல வழியில்லாமல் தடுமாறினார். சொல்லுங்கள், இறங்கியதும் என்ன செய்வதாக உத்தேசம்? இறங்கிய பிறகு யோசித்துக் கொள்வோம். இறங்குவதென்னவோ நிச்சயம்தானே என்று திட்டமாக பதில் கூறினார் பீம்சிங். அதே சமயத்தில் சித்தி அகமதின் கப்பலில் இருந்த ரகுதேவ் யாரும் விஜயதுர்க்கத்தில் இறங்க முடியாத நிலைமையை சிருஷ்டித்து கொண்டிருந்தான் என்பதை அவர் எப்படி அறிவார்? விஜயதுர்க்கத்தில் இறங்கி கோட்டையில் சிக்கி கொண்டால் ஏற்படக்கூடிய அபாயத்தை நன்றாக உணர்ந்திருந்த ரகுதேவ் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. கண்ணை மூடி படுத்தானே ஒழிய அடுத்து வரும் ஆபத்தை எப்படி சமாளிக்கலாம் என்பதிலேயே புத்தி சுழன்று கொண்டிருந்தது. விடியற்காலையில் எழுந்திருந்த போது அவன் முகத்தில் கவலை பூராவாக குறையாவிட்டாலும் ஓரளவு சாந்தி துலங்கத்தான் செய்தது. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல காலை கடன்களை வெகு துரிதமாக செய்து முடித்துக்கொண்டு உடைகளை அணிந்து ஆகாரத்தை திரும்பி வந்து முடித்துக்கொள்வதாக ரஜினியிடம் கூறிவிட்டு தளத்தை நோக்கி விடுவிடு என்று சென்று விட்டான். அங்கு ரகுதேவ் மாலுமிகளை அழைத்து படகில் ஒன்றை அவிழ்த்து தண்ணீரில் இறங்கும்படி ஆணையிட்டு சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த படகில் அமர்ந்து அவன் கூப்பிடு தூரத்தில் நங்கூரம் பாய்ச்சி கொண்டிருந்த சித்தி அகமதின் கப்பலை நோக்கி துரிதமாக சென்றதையும் கவனித்து விஷயத்தை ஓரளவு ஊகித்து கொண்டு தளத்தை விட்டு அறைக்கு வந்து தன் அலுவல்களை கவனிக்கலானான் ரஜினி. ரகுதேவ் சித்தி அகமதின் கப்பலை அடைந்தபோது சித்தி அகமதும் அவன் மாலுமிகளும் கப்பலை விட்டு துறைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார்கள். சித்தி அகமத்தை உடனே தான் பார்க்க விரும்புவதாக ரகுதேவ் சொல்லிக்கொண்டு யாருடைய அனுமதிக்கும் காத்திராமல்
அகமதின் அறையை நோக்கி விடுவிடு என்று நடந்தான். திடீரென ரகுதேவ் கப்பலுக்கு வந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட சித்தி, கப்பலின் உப தலைவனான கலிபுல்லாவும் ஓரிரு மாலுமிகளும் அவனை தொடர்ந்து சென்றார்கள். அறை கதவை திடீரென்று திறந்து கொண்டு ரகுதேவ் வாயில்படியில் நின்ற சமயத்தில் உடைகளை அணிந்து கச்சையுடன் இருந்த தனது வாளை இடுப்பில் கட்ட எத்தனித்து கொண்டிருந்தான் அகமது. ரகுதேவின் திடீர் பிரவேசம் அவனை ஸ்தம்பிக்கச் செய்தது. அது மட்டுமல்ல, ரகுதேவன் அவசரத்தை பார்த்த அவன் கண்களில் சந்தேகம் பலமாக படரத் தொடங்கியது. என்ன ரகுதேவ், எங்கே இவ்வளவு அவசரமாக வந்தாய்? பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று பதில் சொல்லிக்கொண்டே வாசல் படியை தாண்டி உள்ளே நுழைந்தான். கிழ மாலுமியான கலிபுல்லாவும் அவனை பின்பற்றி அறைக்குள் வந்தான். மற்ற மாலுமிகள் வாசல் படியை அடைத்து கொண்டு நின்றார்கள். சித்தி அகமது சம்பாஷணையில் இறங்கக்கூடிய மனோபாவத்தில் இல்லை என்பதை அவன் முகத்தில் இருந்த கடுகடுப்பே காட்டியது. பேசவெல்லாம் அவகாசம் நிரம்ப இருக்கிறது. கரைக்கு சென்ற பிறகு நிதானமாக 1 வாரம் வரை பேசுவோம். கப்பலை பிரித்து அடிபாகத்தை சுத்தம் செய்ய எத்தனை நாள் பிடிக்கும் என்றான் சித்தி அகமது. இப்படி அவன் சம்பாஷணையை வெட்டிவிட முயன்றாலும் ரகுதேவ் அதற்கு இடம் கொடுக்க விரும்பாமலே சொன்னான், கப்பலை பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கரையில் இறங்க வேண்டிய தேவையும் இல்லை. இந்த பதில் சித்தி அகமதை மட்டுமல்ல, வயோதிகனான கலிபுல்லாவையும் திடுக்கிடச் செய்தது. சதா தூங்குவது போல மந்தமாயிருந்த அவன் கண்களில் கூட சிறிது உணர்ச்சி ஏற்பட்டது. என்ன, இறங்க வேண்டாமா? பிறகு எதற்கு விஜயதுர்க்கத்துக்கு வந்தோம்? சித்தி அகமதின் கோபம் உச்ச நிலை அடைந்து கொண்டிருந்தது. ரகுதேவ் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் என்பதை நிர்ணயிப்பது நான். விஜயதுர்க்கத்தை விட்டு நகர எனக்கு இஷ்டம் இல்லை. இதை பற்றி மேற்கொண்டு பேசுவதால் பிரயோஜனமும் இல்லை என்று தீர்மானமாக சொல்லி ரகுதேவை நோக்கினான். ரகுதேவ் எந்தவிதமான பதட்டத்தையும் காட்டாமல், உன் நன்மையை உத்தேசித்துத்தான் விஜயதுர்க்கத்தில் இறங்குவதை தடை செய்தேன் என்று ஆரம்பித்த ரகுதேவின் வார்த்தைகளை சுள்ளென்று குறுக்கே எரிந்து விழுந்து வெட்டி, என் நன்மையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்றான். சரி, உன் இஷ்டம். ஆனால் விஜயதுர்க்கம் தற்சமயம் இருக்கும் நிலையில் நான் என் கப்பலை விட்டு இறங்க இஷ்டப்படவில்லை. இப்போதுள்ள அபாயத்தில் என்னையும் சிக்க வைக்காதே என்றான் ரகுதேவ். அதுவரையில் பேசாதிருந்த கலிபுல்லாவும் சம்பாஷணையில் புகுந்து, விஜயதுர்க்கத்துக்கு என்ன அபாயம் என்று கேட்டான். விஜயதுர்க்கம் இருக்கும் நிர்கதியான நிலைமை இங்கு வந்த பிறகுதான் எனக்கு புரிகிறது. கோட்டை கரைக்கு வெகு அருகே இருக்கிறது. ஆனால் அதை பாதுகாக்க ஒரு கப்பலை கூட காணோம். ஏன், குராப்புகள் இருக்கின்றனவே என்றான் கலிபுல்லா. ரகுதேவ் ஏளனம் கொட்டும் கண்களை அவன் மேல் திருப்பி, இந்த சின்னஞ்சிறிய பீரங்கி படகுகள் தானே, அவற்றை கொண்டு இந்த கோட்டையை காப்பாற்ற முடியுமா? ஏன், நமது 2 கப்பல்கள் இல்லையா? அதில் ஒன்றைத்தான் பிரித்து விடப் போகிறோம். இன்னொன்றை பழுது பார்த்து அதிக பீரங்கிகள் அமைத்து யுத்த கப்பலாக மாற்றப் போகிறோம். 2 கப்பல்களும் உபயோகமற்ற தன்மையில் இருக்கும். கனோஜி ஆங்கிரேயின் கப்பல்களோ அல்லது வெள்ளைக்கார கப்பல்களோ இந்த பக்கம் வந்து செயலற்று கிடக்கும் இந்த 2 கப்பல்களையும் எதிரே இருக்கும் கோட்டையையும் பார்த்தால் என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அப்படியே சுளை போல விழுங்க தயங்க மாட்டார்கள். ரகுவின் இந்த பேச்சு சித்தி அகமத்தின் கோபத்தை அதிகமாகவே தூண்டியது. கலிபுல்லாவின் சொற்கள் அவன் கோபாக்கினியை விசிறத் தொடங்கியது. உண்மைதான் ரகுதேவ், கோட்டையின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது என்றான் கலிபுல்லா. எந்த கப்பலும் இங்கில்லாத போது கோட்டையின் நிலைமை என்ன என்று கேட்டான். யாரும் இல்லாத வீட்டுக்குள் நுழைபவன் யாராவது திடீரென தலை காட்டுவார்களோ என்று பயந்து பயந்து நுழைவான். ஆனால் நொண்டியை காவல் வைத்த மாளிகையில் நுழைய எவனும் தயங்க மாட்டான். இந்த கப்பல்களை பிரித்து போட்டு நமது மாலுமிகள் கரையில் உட்கார்ந்திருந்தால் கடலில் உலாவும் கப்பல்களுக்கு நாம் இரையாவதை தவிர வேறு வழி இல்லை என்று ரகுதேவ் விளக்கினான். இந்த விளக்கம் சித்தி அகமதின் தீர்மானத்தில் எந்த மாறுதலையும் விளைவிக்கவில்லை. ஆனால் மாலுமி தொழிலையே காலத்தையும் செய்தவனான கலிபுல்லாவின் இதயத்தில் பெரிய சந்தேக புயலை கிளப்பிவிட்டது. ரகுதேவின் சொற்களில் நிரம்ப உண்மை இருப்பதை அவன் உணர்ந்தான். ஆகவே சித்தி அகமதியிடம் நீண்ட காலம் சேவை செய்து வரும் அந்த கிழ மாலுமி சற்று வற்புறுத்திய சொன்னான், ரகுதேவ் சொல்வதில் தவறேதும் இல்லை எஜமான் என்று. நான் எல்லோருடைய நன்மையும் உத்தேசித்து தான் சொல்லுகிறேன் அகமது. என் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையானால் உன் சகாக்களை கலந்து ஆலோசனை செய். அபாயத்தை சுட்டி காட்ட வேண்டிய கடமையை நான் செய்தாகிவிட்டது என்று ரகுதேவ் தனக்கு அதில் எந்த சிரத்தையும் இல்லாதது போல பதில் சொன்னான். சரி, விஜயதுர்க்கத்தில் இறங்காமல் வேறு எங்கே இறங்குவது என்று சீறினான் அகமது. தமானாவில் என்று நிதானமாக கூறினான் ரகுதேவ்.
சித்தி அகமதின் கோபம் பன்மடங்காயிற்று. ஆனால் கலிபுல்லா மிதமிஞ்சிய குதூகலத்துடன், பிரமாதமான யோசனை எஜமான். கப்பலை பழுது பார்க்க அதைவிட சிறந்த இடம் அரபிக்கடல் பிராந்தியத்திலே கிடையாது. பலே ரகுதேவ். கலிபுல்லாவை சுட்டெரித்து விடுவது போல பார்த்தான் சித்தி. பிறகு அவனுக்கு பின்னால் நின்ற மாலுமிகளை நோக்கினான். அவர்களும் ரகுதேவின் யோசனையை ஆதரிக்கிறார்கள் என்பதை அவர்கள் முகங்கள் சந்தேகமற எடுத்து காட்டியது. கலிபுல்லாவின் உற்சாகமும் இதர மாலுமிகளின் முகபாவமும் சித்தி அகமதை சற்று கலங்க வைத்தது. ரகுதேவின் புதிய யோசனையை அங்கீகரிக்க அவன் இஷ்டப்படவில்லை. விஜயதுர்கத்தை அடைந்த பிறகு மீண்டும் பிரயாணத்தை மேற்கொள்வது அவனுக்கு துளி கூட சம்மதமில்லை. ஆனால் கலிபுல்லா போன்ற அனுபவமுள்ள மாலுமிகளின் பேச்சை கேட்காது புறக்கணிப்பதாலும் பல தொல்லைகள் ஏற்படும் என்பதை சித்தி அகமது உணர்ந்திருந்தான். இதற்கும் ரஹீமையும் இதர உப தலைவர்களையும் ஒன்று கூட்டி ஆலோசனை செய்த பிறகே ஒரு முடிவுக்கு வர தீர்மானித்து எல்லா உப தலைவர்களையும் தனது அறைக்கு அழைத்து வருமாறு கலிபுல்லாவுக்கு உத்தரவிட்டான். கலிபுல்லா வெகு துரிதமாக தலைவர் உத்தரவுகளை நிறைவேற்ற அரை மணி நேரத்துக்கெல்லாம் அகமதின் அறையில் உப தலைவர்கள் கூடிவிட்டார்கள். ரஹீம் ஜலமோகினியிலிருந்து வர வேண்டியிருந்ததால் ஆலோசனையை ஆரம்பிக்க அரை மணி நேரம் ஆயிற்றே தவிர, இல்லாவிட்டால் கலிபுல்லாவுக்கு இருந்த உற்சாகத்தில் அரை நொடியில் எல்லாரையும் கூட்டியிருப்பான். அறையில் இருந்த ஆசனங்களில் எல்லாரும் அமர்ந்த பிறகு ரகுதேவின் புதிய யோசனையை பற்றி சித்தி அகமத் சுருக்கமாக சொன்னான். விஜயதர்கத்துக்கு வந்ததும் தரையில் இறங்க வேண்டாம் என்ற ரகுதேவின் யோசனையை கேட்ட மாத்திரத்தில் உப தலைவர்கள் பலமாக ஆட்சேபித்தார்கள். இருவர் உறக்க கூச்சலும் போட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். பிரயாணத்துக்கு எங்கேயாவது ஒரு முடிவு இருக்க வேண்டும் அல்லவா என்று ஒருவன் சொன்னான். இத்தனை கூச்சலிலும் அசையாமல் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவன் ரகுதேவ், இன்னொருவன் கலிபுல்லா. உபத்தலைவர்களின் ஆர்ப்பாட்டத்தை கண்ட கலிபுல்லாவின் இதழ்களில் இகழ்ச்சி குறி பலமாக படர்ந்தது. கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு கலிபுல்லா பதில் சொன்னான். பிரயாணத்துக்கு முடிவு இருக்க வேண்டியதுதான், அதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை. முடிவு எங்கிருந்தால் நமக்கு அனுகூலம் என்பதுதான் கேள்வி என்றான் மெதுவாக. கடற்போரில் தங்கள் எல்லாரையும் விட நீண்ட நாள் அனுபவம் உள்ள கலிபுல்லா ரகுதேவின் பக்கம் சாய்வதைக் கண்ட இதர உப தலைவர்கள் அவன் மேல் சீரத் தொடங்கினார்கள். விஜயதுர்கத்தில் இருப்பதுதான் நமக்கு அனுகூலம் என்றான் ரஹீம். எப்படி? நமக்கு அருகே கோட்டை இருக்கிறது. தேவையான உணவுப் பொருட்கள் அவ்வப்போது கிடைக்கும். சரி, விருந்துக்கு அனுகூலம் என்று இடைமறித்து கூறினான். ரகுதேவ் சொன்னதை கலிபுல்லா ஆமதித்துவிட்டு, உணவுப் பொருட்களை பற்றி அல்ல இப்போது யோசனை. கப்பலை நாம் இங்கேயே இருந்து பிரித்து மற்ற கடல் கொள்ளைக்காரர்களின் கண்களில் தெரியும்படியாக கரையில் போட்டால் எத்தனை தூரம் பந்தோபஸ்து இருக்கும் என்பதுதான் கேள்வி. கப்பல் கலன்று கிடக்கும் நிலையில் நாம் தாக்கப்பட்டால் வியாபார கப்பலான ஜலமோகினி மட்டும் நம்மை காப்பாற்ற முடியுமா? இதைத்தானே ரகுதேவ் கேட்கிறான். இந்த விளக்கத்தை கேட்ட சில நொடிகளில் அறையில் மௌனம் நிலவியது. சித்தி அகமதும் சரி, உப தலைவர்களும் சரி, சிறந்த மாலுமிகளாதலால் உள்ள அபாயத்தை அரை நொடியில் உணர்ந்து கொண்டார்கள். மௌனத்தை முதலாக கலைத்த ரஹீமின் பேச்சில் ஆரம்பத்தில் இருந்த உஷ்ணம் இல்லை. கப்பலை வேறு எந்த இடத்தில் பழுது பார்ப்பதாக உத்தேசம்? தமானாவில். தமானா எந்த விதத்தில் உயர்வு? தமானா விஜயதுர்கத்துக்கு வெகு அருகில் இருக்கிறது. சற்று தெற்கே சென்றால் அரை நாள் பயணத்திலேயே தமானா நதியின் முகத்வாரம் தெரியும். இடம் அருகில் இருப்பதால் அவ்வப்போது விஜயதுர்கத்தை பற்றிய செய்திகளை தூதர்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 2வது, நதி முகத்வாரம் காடுகளால் சூழப்பட்டிருப்பதால் கப்பல்களை நிறுத்துகிறபடி நிறுத்தினால் கப்பல்கள் இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரியாது. ரகசியமாக பழுது பார்த்து கொண்டு திரும்பலாம் என்று ரகுதேவ் விளக்கினான். அவன் சொன்ன காரணங்கள் எதையும் உப தலைவர்களால் மறுக்க முடியவில்லை. சித்தி அகமதுக்கு கூட ரகுதேவின் பேச்சில் நிரம்ப நியாயம் இருந்ததாக புலப்பட்டது. ஆகவே கப்பல்களை பழுது பார்க்கும் வேலையை அங்கேயே வைத்து கொள்ளலாம் என்று வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்டான். இருந்தாலும் விஜயதுர்கத்திலிருந்து அப்போதே புறப்பட வேண்டியதில்லை. கோட்டையிலிருந்து 2 கப்பல்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வரவழைத்து கொண்ட பிறகே கிளம்புவதென்று தீர்மானமாயிற்று. ஆலோசனைகள் முடிவடைந்ததும் ரகுதேவ் ரஹீமிடம் ஜலமோகினிக்கு சென்றான். சித்தி அகமது படகில் புறப்பட்டு கோட்டைக்கு சென்றான். பகல் புறாம் 2 கப்பல்களை நோக்கி படகுகள் வந்து போய் கொண்டிருந்தன. உணவுப் பொருட்கள் ஏராளமாக வந்து நிரம்பிக் கொண்டிருந்தன. ஜலமோகினியை யுத்த கப்பலாக மாற்ற வேண்டிய அவசியத்தை முன்னிட்டு 10-15 பீரங்கிகளும் அதில் கொண்டு வந்து ஏற்றப்பட்டன.
இப்படி வேலைகள் மும்முரமாக நடந்த பிறகு சூரியாஸ்தமன சமயத்தில் இரு கப்பல்களும் தெற்கு நோக்கி பயணப்பட்டு மறுநாள் பொழுது புலரும் சமயத்தில் தமானா முகத்துவாரத்தை அடைந்தது. அந்த இடத்தை பார்த்ததும் விரோதியான சித்தி அகமது கூட ரகுதேவின் யோசனையை மெச்ச தவறவில்லை. பெரிய மரங்கள் மணல் தட்டியிருந்த இடங்களை கண்ணுக்கு தெரியாமல் மறைத்திருந்தன. சித்தி அகமதின் கப்பலை முதலில் நதிக்குள் பிரவேசிக்கச் செய்து அதற்கு பிறகு ஜலமோகினியை செலுத்திய ரகுதேவ் முகத்துவாரத்துக்கு வெகு அருகில் அதை நிற்க வைத்தான். இதற்கும் அவன் சித்தி அகமத்துக்கு சமாதானம் சொல்ல வேண்டியிருந்தது. சித்தி அகமதால் அழைத்து கேட்கப்பட்ட போது காரணம் தெரியவில்லை. அகமத், பிரித்து கரையில் தள்ளப்பட்டிருக்கும் உன் கப்பலை மரங்கள் மறைத்திருக்கும். ஆனால் திடீரென ஆபத்து ஏதாவது நேரிடும் சமயத்தில் சமாளிக்க ஜலமோகியின் பீரங்கிகள் முகத்துவாரத்தை நோக்கி திருப்பப்பட்டிருப்பது அவசியமில்லையா என்று விவரித்தான். கடைசியில் எல்லாம் ரகுதேவின் இஷ்டப்படியே நடந்தது. கப்பல்கள் ஒன்றான பின் நங்கூரம் பாய்ச்சப்பட்டது. சித்தி அகமத்தின் கப்பலை பழுது பார்க்கும் வேலை முதலில் ஆரம்பமானது. மாலுமிகள் மிக மும்முரமாக வேலை செய்தார்கள். முதலில் நதிக்கரையில் இருந்த தென்னை மரங்களில் ஏறி மட்டைகளை வெட்டி தள்ளி சில மரக்கிளைகளை கழித்து போட்டு கால்கள் நட்டும் ஓலை முடைந்தும் தங்களுக்கும் தங்கள் தலைவர்களுக்கும் இருப்பிடங்களை அமைக்க ஆரம்பித்தார்கள். முதலில் ஜலமோகினியை சித்தி அகமது பார்த்தபோது ஏற்பட்ட யுத்தத்தினால் அதில் இருந்த மாலுமிகள் பெருவாரியாக வெட்டப்பட்டபடியால் கப்பலை நடத்துவதற்கு மாலுமிகள் தேவையாயிருந்தது. தன் கப்பலில் இருந்து 25 மாலுமிகளை சித்தி அகமத் ஜலமோகினியில் வேலை செய்ய அனுப்பியிருந்தான். அத்துடன் ரகுதேவை வேவு பார்க்க ரஹீமையும் சுக்கான் பிடிக்கும் மாலுமியையும் நியமித்திருந்தான். முதல் நாளே சித்தி அகமத்துக்கு மட்டுமின்றி அவன் மாலுமிகளுக்கும் குடிசைகள் தயாராகிவிட்டன. 2வது நாள் கப்பலை பிரிக்கும் படலம் ஆரம்பமானது. காட்டில் இருந்த மிதக்கக்கூடிய பெரிய மரங்களை மாலுமிகள் வெட்டி சாய்த்து கட்டு மரங்களை கட்டினார்கள். கப்பலின் பாய்மர துண்டுகள் முதலில் கழற்றப்பட்டு கட்டுமரங்கள் மூலம் தரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. பிறகு பீரங்கிகள் ஒவ்வொன்றாக படகுகளில் கரை சேர்க்கப்பட்டது. தமானா நதியின் தண்ணீரில் மார்பளவு மட்டும் இறங்கி எதிரே பீரங்கி தாங்கி வரும் படகுகளை பிடித்து இழுத்து செல்வதிலும் மிகுந்த உற்சாகம் காட்டி மாலுமிகள் பாட்டு பாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் பள்ளிக்கூட பயன்களைப் போல கவலை சிறிதுமில்லாமல் அலுவல்களை செய்தார்கள். கொலைக்கு அஞ்சாத கொள்ளைக்காரர்களின் திறமையை ரகுதேவ் ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆச்சரியத்துடனும் பெருமையுடனும் ஜலமுகியின் தளத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக 3வது நாளும் வந்தது. சித்தி அகமதின் கப்பல் தனது பாய்மர துண்டுகள் பீரங்கிகள் முதலிய சகலத்தையும் துறந்து இறக்கையற்ற பட்சியைப் போல காட்சியளித்தது. 2 கப்பல்களிலும் இருந்த 200 சொச்சம் வீரர்களுமாக சேர்ந்து கப்பலை கரைக்கு இழுத்து செல்லும் பணியில் இறங்கினார்கள். நாள் முழுவதும் திணறி வேலை செய்த பிறகு சித்தி அகமதின் கப்பல் கரையில் இழுக்கப்பட்டு ஒரு பக்கமாக சாய்க்கப்பட்டு அரையடி கனத்து கொட்டியிருந்த பாசியும் சங்குகளும் தெரிய ஒரு பக்கமாக திருப்பி படுத்தது. மறுநாள் பாசிகளை சுரண்டும் வேலையும் பந்தங்களை கொண்டு தீக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. ஜலமோகினி தளத்தில் சில மாலுமிகள் மீன் பிடிக்கும் பெரிய வலைகளை கட்டி கொண்டு படுத்தார்கள். சிலர் பாயை விரித்து படுத்தார்கள். ஆனால் யாரும் விடியற்காலை 2 மணி வரை தூங்குவது மட்டும் கிடையாது. அதுவரை கச்சேரி தான். கச்சேரி நடந்தது மட்டுமல்ல, அந்த கொள்ளைக்கார சபைக்கு ரகுதேவ் தலைமை வகித்தது பெரிய எரிச்சலாக இருந்தது பீம்சிங்குக்கு. தினசரி மாலுமிகள் வந்ததும் ரகுதேவ் அவர்களோடு கலந்து உறவாட போய்விடுவான். அவர்களுக்கு வேடிக்கையான கதைகளை சொல்லுவான். சித்தாரை வைத்துக்கொண்டு மராத்தி பாட்டுகளையும் ஹிந்துஸ்தானி பாட்டுகளையும் பாடி அவர்களை பரவசமடைய செய்வான். அவனுக்கும் மாலுமிகளுக்கும் நட்பு பலப்படுவதையும் அவன் பாடும்போது மாலுமிகள் மந்திரத்தால் ஏவப்பட்டவர்களைப் போல அவன் இஷ்டப்படி நடப்பதையும் கண்டு இருவர் உள்ளங்கள் சங்கடப்பட்டன. பீம்சிங்கின் உள்ளம் வெறுப்பினால் வெகுண்டது. ரஹீமின் உள்ளம் சந்தேகத்தால் சீறி எழுந்தது. இதன் காரணமாக வழக்கமாக இரவில் ஜலமோகினிக்கு வரும் ரஹீம் ஒரு நாள் கரையிலேயே தங்கிவிட்டான். சித்தி அகமத் இதர உப தலைவர்களுடன் உணவருந்தி கொண்டு உட்கார்ந்திருந்த இடத்துக்கு சென்ற ரஹீம், சித்தி சாஹிப், நாம் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எதை பற்றி எச்சரிக்கை? ரஹீம் தன் கைகளை ஜலமோகினியின் தளத்தை சுட்டிக்காட்டினான். ஜலமோகினி தளத்தில் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அவற்றின் வெளிச்சத்தோடு கூட ரகுதேவின் இனிமையான கானம் சித்தாரின் சுருதியுடன் கலந்து வந்து பாடியது. ரகுதேவ் பாடுகிறான் என்றான் சித்தி அகமத். அவன் பாட்டில் அபாயம் இருக்கிறது என்றான் ரஹீம். பாட்டில் அபாயமா என்று கேட்டு பலமாக சிரித்தான் சித்தி அகமத்.
மற்ற மாலுமிகளும் சிரித்தார்கள். கலிபுலா மட்டும் சிரிக்கவில்லை. சதா உறங்குவது போலுள்ள அவன் கண்கள் ரஹீம் வார்த்தைகளில் புதைந்து கிடந்த உண்மையை கண்டு கொண்டதால் அவனை ஏறிட்டு பார்த்தன. ரகுதேவ் பிரதி தினமும் எதற்காக பாட வேண்டும் என்று கலிபுல்லா முணுமுணுத்தான். அதே சமயத்தில் அந்த கேள்வியைத்தான் பீம்சிங்கும் ஜலமொகினின் அடித்தளத்து அறையில் இருந்த பத்மினியிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அன்று அறையில் பத்மினியுடன் சாப்பிட உட்கார்ந்திருந்த ரகுதேவின் சங்கீதத்தை பற்றி தம் எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கினார் பீம்சிங். அறையின் நடுவே இருந்த கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த விளக்கை பிரகாசமாக தூண்டிவிட்டு எல்லாருக்கும் உட்காரும் ஆசனங்களை, சாப்பிட தட்டு வைக்கும் பலகைகளையும் எடுத்து போட்டு உணவை பரிமாறுவதற்கான ஏற்பாடுகளையும் ரஜினி செய்து கொண்டிருந்தான். ஆசனத்தை இழுத்து போட்டுக்கொண்டு பீம்சிங் சாப்பிட உட்கார்ந்து பத்மினியையும் உட்கார் சொன்னார். பத்மினி எதுவும் பேசாமல் எழுந்து வந்து சாப்பிடும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டாலே ஒழிய ரஜினிகா ஆகாரத்தை தட்டில் பரிமாறிய பிறகும் சாப்பிட முயலாமல் ஓவிய பாவையென அசைவற்றி எங்கோ யோசித்த வண்ணம் இருந்தாள். பிரமை பிடித்தவள் போல உட்கார்ந்திருந்த அவளை பார்த்த பீம்சிங், என்ன பத்மினி, நீ இந்த உலகத்தில் தான் இருக்கிறாயா என்ன என்று மேலே பேச போனவர் பத்மினியின் பதிலால் திடீரென வாயடைத்து போனார். இல்லை, நான் இந்த உலகத்திலேயே இல்லை என்றாள் புன்னகைத்தபடி. பின் எந்த உலகத்தில் இருக்கிறாய்? இப்படி கடுமையாக பீம்சிங் கேள்வி எழுந்தது. பத்மினி பீம்சிங்கை ஏறெடுத்து பார்த்து புன்முறுவல் செய்தாள். பின்பு கூறினாள், சொப்பன உலகத்தில் என்று. எந்த ஆண்மகன் உள்ளத்தையும் பறிக்கக்கூடிய அந்த புன்னகை பீம்சிங்கின் கோபத்தை பெரிதும் கிளறவே, புரிகிறது புரிகிறது, நன்றாய் புரிகிறது என்று விடுவிடுவென்று வார்த்தைகளை அளந்து விட்டார். பத்மினியின் பேச்சு அவருக்கு முழுக்க முழுக்க பிடிக்காததால் அறையில் இங்குமங்கும் சற்று நேரம் உலவினார். பீம்சிங் பாதி சாப்பாடு நிறுத்தி இருப்பதையும் பத்மினி ஆகாரத்தையே தொடாததையும் கண்ட ரஜினி, மேற்கொண்டு பரிமாறுவதா அல்லவா என்று புரியாமல் ஒரு புறமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தான். பீம்சிங்குக்கு இருந்த மனவேதனையில் மேல் தளத்தில் பாட்டு நின்றுவிட்டதோ, மாலுமிகள் எழுந்து கலைவதால் ஏற்பட்ட காலடி ஓசையோ அவர் காதுகளில் விழவே இல்லை. சிறிது நேரம் அறையில் உலவிய பீம்சிங் திடீரென தன் பேச்சை நிறுத்து கொண்டு பத்மினியின் பக்கம் திரும்பி, நீ சொல்லிக்கிறபடி இந்த ரகுதேவ் யோக்கியன் என்றால் இந்த அயோக்கியர்களிடம் பேசி சிரித்து நெருங்கி பழகுவானேன், அவர்களை பாட்டு பாடி மகிழ்விப்பானேன் என்று புதிய ஒரு கேள்வி கேட்பவர் போல ஏற்கனவே கேட்டதையே திருப்பி கேட்டார். புதிதான குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிக்க முடியாததால் பழைய பாணியிலேயே பீம்சிங்கின் மந்த புத்தி சஞ்சரித்தது. கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட அந்த கேள்வியால் ஏற்கனவே சலித்திருந்த பத்மினி பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் வாசல் படியிலிருந்து பதில் வந்தது பீம்சிங்குக்கு. அவசியத்தை முன்னிட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், சந்தர்ப்பத்தை உத்தேசித்து எதையோ சகிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே ரகுதேவ் உள்ளே நுழைந்தான். எந்த அவசியத்தை முன்னிட்டு கொள்ளைக்காரர்களுக்கு பாட்டு பாடுகிறீர்கள்? சற்று கடுமையாகவே பீம்சிங் வினவினார். ரகுதேவ் உடனே அவருக்கு பதில் சொல்லவில்லை. உள்ளே வந்து சாப்பிட உட்கார்ந்தார். அரை சாப்பாட்டில் எழுந்திருந்த பீம்சிங்கும் திரும்ப ஆசனத்தில் அமர்ந்தார். ரகுதேவ் ஒரு வினாடி பத்மினியை பார்த்துவிட்டு கண்களை பீம்சிங் மீது திருப்பினான். பிறகு சொன்னான், அந்த அவசியம் உங்களுக்கு புரியாதிருக்கலாம், ஆனால் பத்மினிக்கு புரியும். இவன் இதயம் பத்மினிக்கு புரிந்து விட்டதாமே என்று நினைத்து பொறாமையால் சுவாதீனத்தை இழந்த பீம்சிங் பத்மினியை முறைத்து பார்த்து, அந்த மர்மம் எனக்கும் தான் தெரியட்டுமே என்றார். இதில் மர்மம் என்ன இருக்கிறது? மாலுமிகள் நட்பு நமக்கிருந்தால் நல்லது. அதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அவர்களுடன் கலந்து உறவாட அவசியம் ஏற்படுகிறது என்றாள் பத்மினி. கொள்ளைக்காரர்களிடம் நட்பா? அந்த நட்பை சம்பாதிப்பதால் லாபமா? தற்சமயம் நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம். இங்கிருக்கும் மாலுமிகள் கொலைக்கு அஞ்சாதவர்கள். அவர்கள் தலைவன் சித்தி அகமதும் நம் உயிரை வாங்க தயாராக இருக்கிறான். இனி வரப்போகும் பொக்கிஷ கப்பல்களை உத்தேசித்தே இவர்கள் நம்மை இம்சிக்காமல் ஒரு கட்டுக்கு அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டு பலமான கட்டல்ல, எந்த நிமிஷத்திலும் திரிக்கக்கூடியது. அது அறுபடாமல் இருக்க இந்த மாலுமிகளின் அன்பையும் ஆதரவையும் நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்னிடம் துளி சந்தேகம் ஏற்பட்டாலும் நம் இருவரையும் தீர்த்துவிட தயங்க மாட்டார்கள். நான் பாட்டு பாடியும் கதை சொல்லியும் உற்சாகப்படுத்துவதன் அவசியம் இப்போதாவது புரிகிறதா என்று வினவினான் ரகுதேவ். பிடிவாதத்தால் உண்மையை ஒப்புக்கொள்ளாத பீம்சிங் மௌனமாகவே சாப்பிடத் தொடங்கினார். ஆனால் அவர் மௌனத்தை கலைத்து அவரை திடுக்கிடச் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்த வினாடி நடந்தது. தடவென்று படிகளில் இறங்கி ஓடி வந்த மாலுமி ஒருவன் கதவை திடீரென திறந்து ரகுதேவை பார்த்து, மகராஜ்
சித்தி அகமதின் படகு நமது கப்பலை நோக்கி வேகமாக வருகிறது. இந்த தகவலை கேட்ட பத்மினி திடுக்கிட்டு சாப்பாட்டை பாதியில் நிறுத்தினாள். பீம்சிங் கூட கையில் எடுத்த கவளத்தை பாதியில் நிறுத்தி, ராத்திரி இந்த நேரத்திலா, ஏன் என்று வினவினார். எனக்கு தெரியாது என்றான் மாலுமி. எனக்கு தெரியும் என்று கிளம்பியது ரகுதேவின் நிதானமான குரல். தெரிந்தால் சொல்வது தானே என்று பட்டென்று கேள்வியை போட்டார். அவர் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய மனோநிலையில் ரகுதேவ் இல்லை என்பதை அவன் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்ட பத்மினி அந்த சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் மௌனமாக இருந்துவிட்டாள். பத்மினி நினைத்தது சரிதான் என்பதை ரகுதேவன் அடுத்த செய்திகள் நிரூபித்தன. ரகுதேவ் பீம்சிங்கின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமலே செய்தி சொல்ல வந்த மாலுமியை நோக்கி, சித்தி அகமது வந்ததும் நேராக இங்கே அழைத்து வா என்று உத்தரவிட்டு அவனை அனுப்பிவிட்டான். பிறகு பத்மினியும் பீம்சிங்கையும் நோக்கி, சித்தி அகமது இங்கு வரும் சமயத்தில் நாம் எதுவுமே அறியாதவர்களைப் போல சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். அவன் எந்த தகவலை சொன்னாலும் எந்த உத்தரவு இட்டாலும் நீங்கள் யாரும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். பேசும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள். பேசும் பொறுப்பை தனக்கு விட்டுவிடும்படியாக கடைசியாக சொன்னபோது வாக்கியத்தை சிறிது அழுத்தியும் பீம்சிங்கை நன்றாக முறைத்து பார்த்தும் இந்த வார்த்தையை சொன்னான். இதை பத்மினி கவனிக்க தவறவில்லை. மந்த புத்தியுள்ள பீம்சிங்கிற்கு கூட அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் புரியவே உள்ளுர கோபம் பொங்கி எழுந்தாலும் தான் இருக்கும் நிலையை உத்தேசித்து பேசாமல் இருந்து விட்டார். ஆனால் அடுத்தபடியாக ரகுதேவ் இட்ட உத்தரவை மாத்திரம் அவரால் பொறுக்க முடியவில்லை. ரஜினி, இங்கு வந்து இன்னொரு தட்டு வைத்து உணவை பரிமாறு என்றான். யாருக்கு இன்னொரு தட்டு? வருகிற விருந்தாளிக்குத்தான். யாருக்கு? சித்தி அகமதுக்கா? ஆமாம். என்ன, அந்த கொள்ளைக்காரனுடன் ரஜபுத்திரனான பீம்சிங் சமபத்தி போஜனம் செய்வான் என்று நினைக்கிறீர்களா? சரி, இஷ்டம் இல்லாவிட்டால் சாப்பிட வேண்டாம். அவன் வந்து போகிற வரைக்கும் அந்த பக்கத்து அறையில் இருங்கள் என்று எதிரே பத்மினி முதல் நாள் படுத்திருந்த சிறிய அறையை சுட்டி காட்டினான். கேவலம் அந்த கொள்ளைக்காரனுக்காக நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாவிட்டால் இங்கே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, அதை யாரும் தடை செய்யவில்லை என்று ரகுதேவ் சொன்னதும் பத்மினி சிரித்து விட்டாள். அவள் சிரிப்போ ரகுதேவின் பேச்சோ பீம்சிங்குக்கு பிடிக்காததால் அவர் ரகுதேவை விடுத்து அவள் மீது சீறி விழுந்து, ரஜபுத்திர மங்கையான நீ அந்த கொள்ளைக்காரனுடன் உட்கார்ந்து சாப்பிட உத்தேசித்திருக்கிறாயா என்று கேட்டார். இந்த கப்பலில் நாம் உத்தேசிக்கிறபடி எந்த காரியமும் நடப்பதாக தெரியவில்லை என்று பத்மினி பதில் கூறினாள். எப்படி சாப்பிடலாம் என்பதில் கூட நமக்கு சுதந்திரம் இல்லையா? அதற்கு கூட இவர் உத்தரவு தான் தேவையா என்று கேட்டு ரகுதேவுக்கான உஷ்ணமான பார்வையொன்றை பீம்சிங் வீசினார். பீம்சிங்கின் பதில் பத்மினியின் பொறுமையை கூட சோதிக்கவே, நம் உயிரை காப்பாற்றி இருக்கிறவரின் உத்தரவுப்படித்தான் நான் நடக்க உத்தேசித்திருக்கிறேன். நெஞ்சில் சிறிதாவது நன்றி இருப்பவர்கள் நடக்கக்கூடிய வழியும் அதுதான் என்று பீம்சிங்குக்கு படும்படியாக அழுத்தி சொன்னாள். அதற்கு மேல் எதுவும் பேச வழியும் இல்லாமல் பீம்சிங் மௌனமாகிவிட்டார். உள்ளே குமுறி கொண்டிருந்த கோபத்தை வெளியே உதற முடியாமல் ஆசனத்தில் சற்று இப்படியும் அப்படியும் அசைந்து ஏதோ விதவிதமாக சங்கடப்பட்டார். ரகுதேவ் அவர் பக்கம் திரும்பாமலே பத்மினியை பார்த்து சொன்னான், பத்மினி, சித்தி அகமது அவ்வளவு புத்தி கூர்மையுடையவன் அல்ல. ஆனால் ரஹீம் தீட்சண்யமான புத்தி கூர்மையுடையவன். சித்தி அகமதின் கண்களுக்கு புலப்படாதது அவன் கண்ணுக்கு நன்றாக புலப்படும். ரஹீமை விட நாம் அடைய வேண்டிய மனிதன் இன்னொருவனும் இருக்கிறான். அவன்தான் கலிபுல்லா. சதா உறங்குவது போல முகமுள்ளவன். அத்தனை துரிதமாக அவன் மூளை வேலை செய்யக்கூடியது. ரஹீமும் அந்த கலிபுல்லாவும் சித்தி அகமதின் சந்தேகத்தை கிளறிவிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் சித்தி அகமது இவ்வளவு அவசரமாக வருகிறான். சித்தியிடம் நாம் அகப்பட்டிருக்கும் வரையில் மிக நிதானமான புத்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். நமது உத்தேசம் ஏதாவது அவனுக்கு தெரிந்தால், அவன் பேச்சை முடிக்கும் முன்னமே, தெரிந்தால் என்ன என்று பீம்சிங் தன் வெறுப்பை காட்டினார். நதிக்கரையில் இருக்கும் காட்டில் கழுகுகள் ஏராளமாக இருக்கின்றன. இருந்தால் என்ன? உங்கள் உடல் மட்டும் சுமார் 100 கழுகுகளின் போஜனத்துக்கு உதவும். அவற்றை திருப்தி செய்விக்க அகமது தயங்க மாட்டான் என்று சொல்லிய ரகுதேவ் மீண்டும் பத்மினிக்காக திரும்பி, பத்மினி, ஆபத்தான நிலைமையில் மனிதன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது நல்லதல்லவா என்றான். ஆமாம் என்பதற்கு அரிதாக பத்மினி தலையசைத்தாள். இந்த பேச்சுக்கு பிறகு பீம்சிங்கின் வாய் ஒரு வழியாக அடைப்பட்டது. சித்தி அகமத்துக்கு அப்படி என்ன திடீரென சந்தேகம் ஏற்பட்டு விட்டது? அவன் என்ன உத்தேசத்துடன் வருகிறான் என்று யோசித்து பார்த்தார் பீம்சிங். அவருக்கு எதுவும் புரியவில்லை.
அந்த விவரம் சரியாக புரிய வேண்டுமானால் கரையில் சித்தி அகமது சாப்பிடுகையில் ரஹீம் கிளப்பிவிட்ட சந்தேகம் என்ன என்பதையும் அவன் கேள்வியின் பின் ஏற்பட்ட விவாதத்தின் போக்கையும் புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென ரஹீம் தனக்கு எதிரில் வந்து போட்ட புதிரின் தன்மையை சித்தி அகமது உடனே அறிந்து கொண்டதால் கலீபுல்லாவிடம் விவரத்தை கேட்டான். நாமோ சிறகுடிந்த பட்சி போல கப்பலை பிரித்து போட்டு கரையில் உட்கார்ந்திருக்கிறோம். அவனோ 25 மாலுமிகளுடன் எந்த நிமிஷத்திலும் பாய் விரித்து ஓடக்கூடிய கப்பலுடன் இருக்கிறான். புரிகிறதா எஜமான் அவன் பாட்டுக்கும் கதைக்கும் காரணம் என்று தூபம் போட்டான் ரஹீம். சித்தி அகமதுக்கு இருந்த கோபத்தில் அவன் பதில் ஏதும் சொல்லாமல் கையை கழுவிக்கொண்டு தூரத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த மாலுமிகள் இருவரை கூப்பிட்டு படகு ஒன்றை தயார் செய்ய சொல்லி வாளை எடுத்து இடுப்பில் வரிந்து கட்டி கொண்டு கிளம்பினான். எங்கே போகிறீர்கள் என்று கலிபுல்லா கேட்டான் ஜலமோகினிக்கு. எதற்கு? ரகு தேவின் இறக்கைகளை ஒடிக்க. பொக்கிஷ கப்பல்களுக்கு அவன்தான் நம்மை அழைத்து செல்ல வேண்டும், அதை மறந்து விடாதீர்கள். அதை மறக்க மாட்டேன். ஜலமோகினியை அடைந்த சித்தி அகமது திடுவென்று மேல் தளத்துக்கு ஏறி வந்து எல்லாரும் எழுந்திருந்து பாய்களை சுருட்டுங்கள் என்று கூறினான். அவன் உத்தரவின் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாத மாலுமிகள் அவனை நெருங்கி வந்தார்கள். ஏன் நிற்கிறீர்கள்? இன்னும் 1 மணி நேரத்திற்குள் எல்லாரும் கரையில் வந்து சேர வேண்டும். சீக்கிரம் என்று உத்தரவிட்டு சரையலென இறங்கி கீழே ரகுதேவின் அறையை நோக்கி சென்றான். தடவென படிகளில் இறங்கி ரகுதேவின் அறை கதவை திறந்ததும் ரகுதேவ் ஆசனத்தில் இருந்து எழுந்து சித்தி அகமதை வரவேற்று, என்ன அகமத், திடீரென்று எங்கே வந்தாய்? வா உட்கார். பத்மினி, நமக்கு இன்று அதிர்ஷ்டந்தான். அரபிக்கடல் பிராந்தியத்தின் பிரபலமான கப்பல் தலைவனுடன் சேர்ந்து சாப்பிடும்படியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்றான். நான் சாப்பிட வரவில்லை. வந்த பிறகு சாப்பிடாமல் அனுப்ப முடியுமா? உட்கார், அதோ ஒரு தட்டு தயாராக இருக்கிறது என்று தட்டை காட்டி ஆசனத்தையும் இழுத்து போட்டான். சித்தி அகமதின் கண்கள் ஆகாரத்தை நாடவில்லை. ஆகாரத்தை விட சுவையாக எதிரே உட்கார்ந்திருந்த பத்மினியின் அங்கலாவண்யங்களை சுற்றி வந்தன. இதனால் மிக சங்கடமடைந்த பத்மினி குனிந்தும் நெழுந்தும் உட்கார்ந்தாள். அவள் இம்சைப்படுவதை அறிந்த ரகுதேவ் சித்தி அகமதின் பார்வையை தன்மேல் திருப்ப முயன்று, அகமது, நீ வந்த காரணத்தை இன்னும் சொல்லவில்லையே. சித்தி அகமது ரகுதேவை பார்த்து லேசாக நகைத்து கொண்டே, ரகுதேவ், இங்குள்ள மாலுமிகளை கரைக்கு அனுப்புவதற்காக வந்தேன். அதற்கு பதிலாக ரகுதேவ் ஆச்சரியப்படுவான் என்றோ ஆத்திரப்படுவான் என்றோ அகமது நம்பி இருந்தால் ஏமாந்தே போனான். ரகுதேவின் முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. அவர்களை கரைக்கு அனுப்புவானேன்? தளம் படுப்பதற்கு சௌகரியமாகத்தானே இருக்கிறது என்று ஏதும் அறியாதவன் போல கேட்டான். சௌகரியமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அவர்கள் படுக்கையை விட என் நிலைமையை நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது. என் நாட்கள் இரவில் கூட என் பார்வையில் இருப்பது நல்லது. சரி, உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டான். ஆனால் சித்தி அகமத்தின் அடுத்த உத்தரவு அவனுக்கு ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது. நீங்கள் 4 பேரும் கூட நாளைக்கு காலையில் கரைக்கு வந்து விட வேண்டும் என்ற சித்தி அகமது வெறுப்புடன் பார்த்த ரகுதேவ், அகமது, உன் பயத்துக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். நாங்கள் 4 பேரும் கப்பலை ஓட்டிக்கொண்டு ஓடிப்போய் விடுவோமா என்ன? வீணாக சந்தேகப்படுகிறாய் அகமத். என் மனைவிக்கு மட்டும் உடல்நிலை சரியாக இருந்தால் நான் முன்னையே கரைக்கு வந்திருப்பேன் என்று மேலே ஏதோ சொல்லப்போன ரகுதேவை சித்தி அகமத் இடையிலே வெட்டி, தரையில் இவர்களுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் நான் செய்து தருகிறேன். என் மஞ்சம் இருக்கிறது, வெள்ளைக்காரர்களிடமிருந்து நான் கைப்பற்றிய முதல் தரமான கட்டில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பத்மினியை விழுங்கி விடுபவன் போல பார்த்தான். இதற்கு மேலும் சித்தி அகமதை அங்கு நிற்க வைக்க இஷ்டப்படாத ரகுதேவ், சரி, நாளை காலையில் நாங்கள் கரைக்கு வந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டு மீண்டும் சாப்பிட உட்கார்ந்தான். சித்தி அகமது கடைசியாக போகும்போது பத்மினியை நோக்கி, கவலைப்படாதீர்கள், கரைக்கு வந்தது உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு பயங்கரமான ஒரு சிரிப்பும் சிரித்துவிட்டு அறை கதவை தடாலென சாத்தி கொண்டு படிகளில் ஏறி சென்றான். அவன் சென்றதும் ரகுதேவ் சஞ்சலம் நிரம்பிய முகத்துடன் எழுந்து அறையில் உலவ ஆரம்பித்தான். அவன் எதற்காக மாலுமிகளை கரைக்கு அனுப்புகிறான்? பீம்சிங் கேட்டார். என்றும் பீம்சிங் கண்டிராத அளவு அவ்வளவு ஆத்திரத்துடன் ரகுதேவ் அவரை நோக்கி திரும்பி, உம்முடைய களிமண் மூளையில் ஏறாத உண்மை சித்தி அகமதின் மூளையில் உதயமாகிவிட்டது என்று சீறினான். என்ன உண்மை? பாட்டு பாடி கதைகள் சொல்லி மாலுமிகளை நமது பக்கம் இழுக்க நான் செய்த முயற்சி. ஓ, அதற்காகத்தான் அவர்களுடன் சேர்ந்து பாடி பழகி என்று அவர் சொல்லி கொண்டு போனதை இடைத்தடுத்த பத்மினி மிகுந்த வெறுப்புடன் அவரை பார்த்து, போதும் போதும், நீங்கள் சும்மா இருங்கள், அவர் ஏதோ யோசிக்கிறார் என்றார்.
உண்மையில் ரகுதேவ் தீவிர யோசனையில் ஆழ்ந்து விட்டான். வெகு நேரம் யாரும் பேசவில்லை. கடைசியாக பத்மினிக்காக திரும்பிய ரகுதேவ், நீங்கள் எல்லாரும் படுத்துக்கொள்ளுங்கள், நானும் கரைக்கு சென்று வருகிறேன் என்று கிளம்பினான். பத்மினியும் ஆசனத்திலிருந்து எழுந்து, ஏன்? வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றான் ரகுதேவ். பீம்சிங் உரத்த குரலில், கரைக்கு எதுக்காக போக வேண்டும்? பத்மினியை காப்பாற்ற. என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சித்தி அகமது மாலுமிகளோடு நம்மையும் கரைக்கு வர உத்தரவிட்டிருக்கிறான். அத்துடன் கரைக்கு வந்தால் பத்மினியை நன்றாக கவனித்துக் கொள்வதாக வேறு சொல்லிவிட்டு போயிருக்கிறான். ஆகவே கரைக்கு சென்று அங்குள்ள மாலுமிகளை கொண்டு சரியான இடமாக பார்த்து பத்மினிக்கு கூரை வீடு கட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும். எதுவுமே புரியாதிருக்கும் போது அனாவசியமான கேள்விகளையாவது கேட்காதிருக்கலாம் அல்லவா என்று அதட்டலாக கேட்ட ரகுதேவ் மேற்கொண்டு மாடிப்படிகளின் அடியிலேயே அந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்க இஷ்டம் இல்லாதவனாக பத்மினியை நோக்கி, பத்மினி, பயப்படாதே, கரையில் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பொக்கிஷ கப்பல்கள் கைக்கு கிட்டும் வரையில் சித்தி அகமதும் அவன் சகாக்களும் என்னிடம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்வார்கள் என்று கூறிவிட்டு பீம்சிங்கை சிறிதும் கவனிக்காமலே படிகளில் விடுவிடுவென்று ஏறி சென்று விட்டான். படிகளில் ஏறி போய்கொண்டிருந்த அவனை வெறுப்புடன் பார்த்துவிட்டு பீம்சிங் மீண்டும் அறைக்குள் நுழைந்தார். பத்மினி மட்டும் வெகு நேரம் வரை வாசல்படியே சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவள் திகிலுக்கு சமமான ஆச்சரியத்தை அடுத்த சில வினாடிகளில் கரையில் இருந்த சித்தி அகமது அடைந்தான். ஜலமோகினியில் இருந்து தான் வந்ததும் வராததுமாக ரகுதேவும் கரைக்கு வந்து விட்டதை கண்ட சித்தி அகமது தன் இருப்பிடத்திலிருந்து கரையோரம் வந்து சேர்ந்தான். படகிலிருந்து ரகுதேவ் இறங்கியதும் அவனை நோக்கி, ஏன் இவ்வளவு அவசரமாக கரைக்கு வந்து விட்டாய்? சந்தேகம் தொனிக்கும் குரலில் ஒரு கேள்வியை வீசினான். ரகுதேவ் உடனே அவனுக்கு பதில் சொல்லாமல் தமானா கரை பிரதேசத்தையும் காடுகள் சிறிது அழிக்கப்பட்டதால் நீர் கரையை ஒட்டி அரைவட்டமாக கிடந்த மணற்பரப்பையும் கவனித்தான். ரகுதேவிடம் உள்ள பயத்தினால் அவன் செய்கைகள் ஒவ்வொன்றிலும் ஏதோ திருட்டுத்தனம் இருக்கும் என்ற நினைப்புள்ள சித்தி அகமது, என்ன பார்க்கிறாய் ரகுதேவ் என்று ஒரு முறை வினவினான். நாங்கள் இருப்பதற்கு வேண்டிய குடிசைகளை எந்த பக்கம் கட்டலாம் என்று யோசிக்கிறேன். என்னுடைய குடிசைக்கு சற்று தள்ளி அந்த பக்கம் கட்டலாமே என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டினான். அது சௌகரியப்படாது. ஏன்? என் மனைவியும் தங்க வேண்டுமல்லவா? உன் மனைவி என் குடிசைக்கு பக்கத்தில் இருப்பது நல்லது தானே? மாலுமிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள், பந்தோபஸ்து பலமாக இருக்கும். என் மனைவியை காவல் காக்க ரஜினி இருக்கிறான், தவிர அவளுக்கு தேகநிலை சரியில்லை. மாலுமிகளின் ராக்கூச்சல் இருந்தால் தூக்கம் இருக்காது. ரகுதேவின் இந்த சால்ஜாவின் காரணத்தை அகமது உணராமல் இல்லை. தன் நோக்கத்தை ஓரளவு ரகுதேவ் புரிந்து கொண்டே பத்மினியை தன் கண்ணில் காட்டாதிருக்க முயல்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். எப்படி இருந்தாலும் கரைக்கு வந்தால் தன் கையில் சிக்காமல் போகிறாளா என்ற தீர்மானத்தில், சரி, உன் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் குடிசைகளை காட்டிக்கொள் என்று சொல்லிவிட்டு தன் குடிசையை நோக்கி போய்விட்டான். அடுத்த நிமிடம் ரகுதேவின் கம்பீரமான குரல் தமானாவின் கரை பிரதேசத்தில் பலமாக ஒலித்தது. மாலுமிகள் சிலரை அழைத்து தங்களுக்கு குடிசைகள் எங்கு கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்பதை விளக்கினான். சித்தி அகமதும் இதர மாலுமிகளும் மணற்பாங்கின் மேற்கு முனையில் தங்கியிருந்தார்கள். தங்களுக்கு கிழக்கு முனையில் கட்டுமாறு 3 குடிசைகளை கட்டுமாறு ரகுதேவ் உத்தரவிட்டான். அவன் சொல்படி மாலுமிகள் வேலையை தொடங்கினார்கள். கரையில் இருந்த மாலுமிகள் வேலை ஆரம்பித்த சில மணி நேரத்திற்குள் ஜலமோகினியில் இருந்த மாலுமிகளும் கரைக்கு வந்து சேர்ந்து அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். நள்ளிரவுக்குள் மிக ரம்யமான 3 குடிசைகள் கட்டி முடிந்தன. இரவு முழுவதும் ரகுதேவ் ஜலமோகினிக்கு செல்லவே இல்லை. பத்மினிக்கு சகல வசதிகள் இருக்கும்படியான வாசஸ்தலத்தை அமைப்பதிலேயே அவன் கண்ணும் கருத்துமாயிருந்தான். அடிக்கடி மாலுமிகளில் இருவரை ஜலமோகினிக்கு அனுப்பி பத்மினிக்கு தேவையான மஞ்சங்களையும் மேல் தளத்தில் அவளுக்கென அமைக்கப்பட்டிருந்த மெத்தையுடன் கூடிய சாய்வு படுக்கையையும் வரவழைத்து அவள் குடிசையில் போட சொன்னான். அவன் ஏற்பாடுகளை பூராவாக செய்து முடிப்பதற்கும் பொழுது புலருவதற்கும் சரியாக இருந்தது. இரவு முழுவதும் அவன் வராததால் கவலையுடன் இருந்த பத்மினி விடியற் காலத்திலேயே ஜலமோகினியின் மேல் தளத்துக்கு வந்து கரையை நோக்கினாள். கரையின் கிழக்கு கோடியில் அழகிய 3 குடிசைகள் எழுந்துவிட்டதை கண்ட அவள் மனம் ரகுதேவை நினைத்து ஏங்கியது. தன் சௌகரியத்துக்காக அவர் இரவு முழுவதும் தூங்காமலே காலங்கழித்திருக்கிறாரே என்பதை நினைத்ததால் உள்ளத்தில் காதலும் பரிதாபமும் கலந்த உணர்ச்சி ஏற்பட்டது.
கரையில் தனக்காக அவஸ்தைப்படும் ரகுதேவையும் இரவு முழுவதும் நிம்மதியாக உறங்கிய பீம்சிங்கையும் அவள் மனம் மாறி மாறி எண்ணி பார்த்து அவரிடம் சொல்லவண்ணா வெறுப்பையும் அடைந்தது. இத்தகைய மாறுபட்ட எண்ண அலைகளால் தாக்கப்பட்ட உள்ளத்துடன் நின்றிருந்த பத்மினியை அணுகிய ரஜினி, அம்மா, எஜமான் நம்ம எல்லாம் கரைக்கு வர சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதோ போய் என் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறேன் ரஜினி என்று பதில் சொன்னாள் பத்மினி. தங்களுக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்து கட்டி நானே படகில் வைத்து விட்டேன் என்றான் ரஜினி. அடுத்த 1/4 மணி நேரத்தில் ரஜினியும் பீம்சிங்கும் பத்மினியும் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். பத்மினி தனக்காக ஏற்பட்ட குடிசைக்குள் நுழைந்து அங்கு செய்யப்பட்டிருந்த சௌகரியங்களை கண்டு பிரமித்து மீண்டும் வாசல்படி அருகே வந்து கூரையை பிடித்து கொண்டு நின்றாள். அப்போது வாயில்படிக்கு அருகே பீம்சிங்கும் ரகுதேவும் தீவிரமான தர்க்கத்தில் நின்று கொண்டிருந்ததை கவனித்த பத்மினி அவர்கள் சம்பாஷணையை உற்று கேட்டாள். 3 குடிசைகள் தானே இருக்கிறது என்றார் பீம்சிங். ஆமாம். அது பத்மினிக்கு என்று பத்மினி இருந்த குடிசையை சுட்டி காட்டினார் பீம்சிங் மறுபடியும். ஆமாம். அது யாருக்கு என்று எதிரே இருந்த குடிசையை காட்டி கேட்டார். அது தங்களுக்கு. அதோ அந்த பக்கத்தில் இருப்பது ரஜினிக்கு. நீங்கள் எங்கு தங்குவதாக உத்தேசம்? நான் என் மனைவியுடன். இந்த பதிலை கேட்ட பீம்சிங் மிதமிஞ்சிய கோபத்தால் நிலை குலைந்து போனார். அத்துடன் இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் தம்மை போல கோபம் கொள்ளாமல் வாசல் பக்கத்தில் பத்மினி கிளுக்கென்று சிரித்ததையும் கண்ட அவர் நாணமற்ற அவள் போக்கை கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். இதை நான் அனுமதிக்க முடியாது என்றார். தங்களை அனுமதிக்கும்படி யார் கேட்டது? அத்துடன் தமானா நதிக்கரையின் மற்றொரு கொடியை சுட்டிக்காட்டி பீம்சிங், முட்டாள்தனத்தை இன்னும் சில நாட்களுக்கு நீர் மூட்டை கட்டி வைக்காவிட்டால் நீரும் பத்மினியும் இங்கிருந்து தப்புவது குதிரை கொம்புதான். அதோ இருக்கும் பேர்வழிக்கு நம்முடைய பரஸ்பர உறவில் துளி சந்தேகம் வந்தால் போதும். அப்புறம் என்னையும் உம்மையும் ரஜினியையும் சமாதி செய்தாலும் செய்யாவிட்டாலும் பத்மினியை அவன் ஜாகைக்கு தூக்கிச் செல்ல தயங்க மாட்டான். சாதாரணமாகவே கரையில் பத்மினிக்குள் ஆபத்து மிக அதிகம். அதை உமது முட்டாள்தனத்தால் விசிறி பெரிய ஜுவாலையாக அடிக்க வேண்டாம் என்றான். அவன் சொல்வதில் இருந்த பூரா உண்மையை அடுத்த சில தினங்களில் பீம்சிங் உணர்ந்து கொண்டார். மேற்கு கோடியில் இருந்த சித்தி அகமது வெகு வேகமாக அவர்கள் குடிசையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் ஏன் இங்கு வருகிறான் என்று பீம்சிங் வினவினார். வந்ததும் புரிந்து கொள்வீர் என்று வெறுப்புடன் பதில் சொன்னான் ரகுதேவ். சித்தி அகமதால் அவர்களுக்கு இனி நடக்கப்படும் போகும் ஆபத்துக்கள் என்ன? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.